அவர் வந்து ஆக்சிடென்ட் ஆகி நிறைய சர்ஜரி, மேஜர் சர்ஜரி பண்ணியிருக்காரு. இருந்தாலும் ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாரு? ரிஸ்க் எடுக்கிறதுல அவருக்கு வந்து ரஸ்க் சாப்பிட்ற காரில் உட்காந்துட்டாங்கன்னா அவங்க உலகத்தையே மறந்துடுவாங்க. ரேஸுக்கு போகிறத நரேன் கார்த்தியன் மாதிரியான ஒரு கார் ரேஸில் ரொம்ப பிரபலியமாக இருக்கிற ஆட்கள்கிட்ட ட்ரெயினெல்லாம் எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் கழிச்சு இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து ரேஸ் பண்ணிருக்காரு. இது ப்ராக்டிஸாக இருக்கிறப்ப தான் அந்த கார் வந்து பேரிகேடில் மோதி ரவுண்ட் பண்ணி அப்படின்னுச்சு. உண்மையிலேயே அது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டவசமாக நேற்று அவர் தப்பிச்சிருக்காருன்னு சொல்லுங்கள். இதனுடைய இந்த அஜித்தே கடவுளே அப்படிங்கிற அந்த ரிக்வெஸ்ட்டை வந்து சிஎம் ஆஃபீஸ்லேருந்து ஒரு அறிக்கையாக கொடுத்தாங்க. அதை வந்து இல்லை, இது தவறான வெல் விஷராக நல்ல நண்பர்களாக இருந்தால் அந்த நிகழ்ச்சியை விஷாலை அவாய்ட் பண்ணிருக்கணும். வந்து உங்க நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை ஒரு நடிகருக்கு மெயினாக என்ன, அதை நீங்க வந்து வெளியில படம் போட்டு காட்டுற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்க படம் தான் ஓடணும், அதுக்கு ப்ரொமோஷனுக்கு வந்தா போதும், நீங்க எப்படி வேணாலும் போ அப்படின்னு நினைக்கிறது என்ன ஒரு நட்பு? நிறைய வந்து அவனவன் படத்தில் அவர் நடித்தார். அதனால் அப்போ வந்து கண்ணை வந்து இது பண்ணதில்லை, வந்து நர்வ்ஸ் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு நிறையா சொன்னாலும் கூட அதுவும் ஒரு காரணம். பட் அதுவே காரணம் கிடையாது. சர்ஜரிலாம் கண்ணில் யாரும் பண்ண மாட்டாங்க. இல்ல, நிறைய வதந்திகள் அதெல்லாம் கிடையாது. எல்லாமே தவறான செய்தி. அந்த படத்திற்கு மிகப்பெரிய ஒரு உழைப்பை கொடுத்தது வந்து விஷால். ஸ்பெக்ஸ் எடுத்து கண்ணில் போடக்கூட முடியல, மயக்க முடியல அப்படிங்கிறது பார்க்குறப்ப எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. விஷாலுடைய இந்த நிலைமைக்கு என்னன்னா, எப்பயுமே விஷால் பரபரப்பாக இருக்கிறப்ப ஒரு ஆஃபீஸே ஒரு அவருடைய கட்சி ஆஃபீஸ் மாதிரி வச்சிருப்பார். அந்த மாதிரி ஒரு முன்னாடி 2 கார் போகும், பின்னாடி 2 கார் போகும், பவுன்சர்ஸ் இருப்பாங்க, 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அது மாதிரி பரபரப்பாகவே இருந்த நபர் ஒரு காலகட்டத்தில் இவரை விட்டுட்டு எல்லாரும் போயிட்டாங்க. இதை வந்து ஒரு பயன்படுத்தி ஒரு ஆயுதமாக வச்சு சுசித்ரா வந்து கார்த்திக் குமார் இல்லாத நேரத்தில் வந்து வைன் பாட்டிலோட விஷால் வந்தார். உடல்நிலை சரியில்லாத பொழுதும் ஒருத்தர் இல்லாத பொழுதும் அவரை பற்றி பேசுறது வந்து நாகரிகம். எம்ஜிஆர் டிவி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா உங்களோட இணையிறது. ஸோ இன்னைக்கு சினிமா பற்றின அப்டேட்ஸ் எல்லாம் வந்து பிரத்யேகமாக வழங்குறதுக்காக இன்னைக்கு பத்திரிகையாளர் சுபேர் சார் நம்ம கூட வந்து இணையிறாரு. அவரை வந்து நிகழ்ச்சிக்குள்ளே வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோ. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். முதலில் எம்ஜிஆர் டிவி சினிமா நேயர்களுக்காக ஒரு வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். இப்போ ரொம்ப ஹாட் ஆஃப் த டாபிக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷாலுடைய கை நடுக்கம் பற்றி எங்கே பார்த்தாலும் பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி திரும்பினாலும் அப்படி திரும்பினாலும் ஏன் இந்த கை நடுக்கம் அப்படின்னு ஃபஸ்ட்டு வைரஸ் என்னதான் வைரஸ் ஃபீவராக இருந்தாலும் அதுக்குன்னு இப்படி ஒரு நடுக்கம் இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய டாக்ஸ் போகுது. இன்னைக்கு பர்டிகுலராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குஷ்பு தான் வந்துட்டு வாலண்டராக விஷாலை மாட்டி விட்டாரு, பயங்கரமாக அது வெல் பிளான்டு ஒரு விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன காரணமாக இருக்கலாம்? இல்லை, முதல்ல வந்து விஷாலுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த உடல்நிலை பாதிப்புகள் அப்படிங்கிறது ஒரு நீண்ட நாட்களாக உள்ளே இருந்த ஒரு பிரச்சனை தான் வெளியே வந்திருக்கு. ஒரே நாளில் வைரல் ஃபீவரில் அவருக்கு இப்படிலாம் ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நிறைய வந்து அவனவன் படத்தில் அவர் நடித்தார். அதனால் அப்போ வந்து கண்ணை வந்து இது பண்ணதில்லை, வந்து நர்வ்ஸ் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு நிறையா சொன்னாலும் கூட அதுவும் ஒரு காரணம். பட் அதுவே காரணம் கிடையாது. அவருக்கு கடந்த காலங்களில் கடந்த ஒரு 6 மாதமாக வந்து அப்போ அது உண்மைதானே? இல்லை, அவர் வந்து அதுக்கான ப்ராக்டிஸ் அவர் எடுத்தார், அதுக்கு வந்து ரொம்ப தனித்துவமான ஒரு நடிப்பு திறமை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் எல்லாருமே பாராட்டினாங்க. ஆனால் இது வந்து ஒரு சர்ஜரி பண்ணி இந்த மாற்றிருக்காங்க. சர்ஜரிலாம் பண்ணல, அது தவறான தகவல். சர்ஜரிலாம் பண்ணல. கண்ணை வந்து அந்த ஒரு மாதிரி கிளிப் மாதிரி போட்டு பண்ணுவாங்க. அந்த மாதிரி மேக்கப்பில் பாதி இது பண்ணுவாங்க, பாதி மேக்கப்பில் போட்டு பண்ணுவாங்க. சர்ஜரிலாம் கண்ணில் யாரும் பண்ண மாட்டாங்க. இல்லை, நிறைய வதந்திகள் அதெல்லாம் கிடையாது. எல்லாமே தவறான செய்தி. அந்த படத்திற்கு மிகப்பெரிய ஒரு உழைப்பை கொடுத்தது வந்து விஷால், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் எடுத்து நடிச்சாருங்கிறது மாற்றுக்கிறது கிடையாது. அதனால அவருக்கு சின்ன சின்ன தலைவலி பிரச்சனைகள் இருந்ததெல்லாம் உண்மைதான். ஆனால் இந்த 12 வருஷம் ஆச்சு, 13 வருஷம் ஆச்சு. அதுக்கு பேர் எவ்வளோ ஆக்டிவாக இருந்தாருன்னு தெரியும். அதுக்கு பேர் தேர்தலில் நின்னாரு, நடிகர் சங்கத்தில் இருந்தார், தயாரிப்பாளர் சங்கத்தில் இருந்தார், பல்வேறு பொறுப்புகள் இருந்தார், பல்வேறு படங்கள் ஆக்ஷன் ஹீரோவாக பண்ணார், நிறைய ட்ராவல் பண்ணார். அப்போல்லாம் எந்த ப்ராப்ளம் இல்லை, சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு. ஆனால் அவருக்கு சமீபத்தில் ஏற்பட்ட சில தோல்விகள், சில தனிமைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி கொண்டு போய் அவரை வந்து தனிமைப்படுத்திக்கிட்டார். அதில் சில பழக்கங்களும் அவர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் என்னன்னா, கடந்த ஒரு 6 மாதமாக வந்து பெருசாக அவரை யாருமே ரீச் பண்ணவே முடியல. நடிகர் சங்கத்தில் பொறுப்பில் இருக்கிறார், தயாரிப்பாளர் சங்கத்தில் பொறுப்பில் இருக்கார். எப்போ யாருமே அந்த நிர்வாகிகள் கூட அவரை மீட் பண்ண முடியல. வணங்கான் படத்தினுடைய ஆடியோ லான்ச் ப்ளஸ் அந்த படத்தினுடைய பாலா அவர்களுடைய 25 இயர்ஸ் இது நடந்தது. அதுலேயும் கூட அந்த டீம் வந்து அவரை ரீச் பண்ண பார்த்தாங்க, முடியல. அந்த இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தான் அந்த மதகஜராஜாங்கிற படம். ஆக்சுவலாக அந்த படத்துக்கு வச்ச பேர் வந்து எம்ஜிஆர். மதகஜராஜாங்கிறதுக்கு பேர் எம்ஜிஆர். ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி ஜெமினி சர்க்யூட் ஆரம்பித்த படம்.
அதற்கு முன்னாடி அவங்க பண்ண படங்கள் சரியாக போகாதனால இந்த படம் கடன் பிரச்சனைனால நின்று போச்சு. அது தயாரிப்பாளர் ஒருத்தர் வந்து இறந்தும் போயிட்டார். இப்படி ஒரு சுச்சுவேஷனில் தான் இந்த படம் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணுறதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் திருப்பூர் சுப்பிரமணியன் அவர்களுடைய முன்னேற்பாடுகள் இந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதனுடைய ப்ரீ ப்ரமோஷன் தான் நடந்துச்சு. அதில் வந்து விஷால் நான் வந்தது தான் எனக்கு பெரிய ஒரு என்ன ஆச்சு விஷாலுக்குங்கிற ஒரு ஹேஷ்டேக் அளவுக்கு போயிடுச்சு. நிச்சயமா அந்த சார். மாதிரி போயிடுச்சு. உண்மையிலேயே அவர் அந்த அந்த தோற்றத்தில் பார்க்குறப்ப எல்லாருக்கும் வருத்தமாக தான் இருந்துச்சு. ஜெய்ஜாண்டிக்கா ஒரு தமிழ் ஆர்டிஸ்டுக்கே உண்டான ஒரு மண்ணுக்கே உரிய ஒரு பையன் பாங்கல்ல, அந்த கண்டிப்பா, மாதிரி கண்டிப்பா. இருந்த பையன். குறிப்பாக அந்த தாமிரபரணி, இந்த மாதிரி பாண்டிய நாடு, அந்த படங்கள்லாம் சவுத் சைடில் உள்ள ஒரு பையன் மாதிரியே இருப்பார். ரொம்ப நேட்டிவிட்டியோடு இருக்கக்கூடிய ஒரு ஒரு அவருடைய ஃபேஸ் கட்டு. அப்படி பரபரப்பாக இருந்த ஒரு நபர் இந்த மாதிரி ஸ்பெக்ஸ் எடுத்து கண்ணில் போடக்கூட முடியல, முடியல. வயதான மயக்க தோற்றமா முடியல இருக்கு. அப்படிங்கிறது பார்க்குறப்ப எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. அதுக்கு கடந்த 6 மாதத்தில் அவர் மன ரீதியாக ஏற்பட்ட சில டிப்ரெஷன், அதுக்காக எடுக்கப்பட்ட மெடிசன்ஸு, இடையில ஏற்பட்ட உடல்நிலை குறைபாடுகள் எல்லாம் சேர்ந்து இதுதான் காரணமா? இல்ல வந்து நிறைய காரணங்கள். நெறைய இதுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து மிக உயரிய பொறுப்புல இருந்திருக்கிறாரு. நெறைய கூடுதல் பொறுப்பு இருந்திருக்கு. ஆனா, அப்ப கூடவே வந்து ரொம்ப லாவிஷான ஒரு கேரக்டரா தான் இருப்பாரு. இவங்க குறிப்பா வந்து பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே, அதுல பல காசிப்ல வந்து அவர் சிக்குனாரு அப்படின்லாம் சொல்றாங்களே. இல்ல அவருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு பார்த்துருப்பீங்க ஸ்டேஜ்லேயே. ஆமா. குஷ்பும் அவங்களும் அவரும் எப்படி இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோடயே இருந்த ஒரு ம், நபர். ம், ஒரு 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 சர்டன் பீரியட்ல எல்லாருமே அவங்கவங்க செட்டில் ஆயிட்டாங்க, போயிட்டாங்கன்றப்போ அந்த இடத்துல ஒரு தனிமை இருக்கும்ல. ம், ம், அதுவும் ஒரு முக்கிய காரணம். விஷாலுடைய இந்த நிலைமைக்கு என்னன்னா, எப்பயுமே விஷால் பரபரப்பா இருக்கிறப்ப ஒரு ஆஃபீஸே அவருடைய கட்சி ஆஃபீஸ் மாரி வச்சிருப்பாரு. ம், அந்த ம், மாரி ஒரு முன்னாடி 4, 2 கார் போகும், பின்னாடி 2 கார் ம், போகும். பவுன்சர்ஸ் இருப்பாங்க, 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அது மாரி ம், பரபரப்பாவே இருந்த நபர், ஒரு காலகட்டத்தில இவர விட்டுட்டு எல்லாரும் போயிட்டாங்க. ம், கடன் ரீதியாக சில பிரச்சனை. அடுத்தடுத்த படத்த அவர் நெனச்ச துப்பறிவாளன் 2 படத்த மூவ் பண்ணி கொண்டு போக முடியல. உடல்லயும் சில ப்ராப்ளம் வருது. ம், அப்படி சில பழக்கவழக்கங்கள் எல்லாம் சேர்ந்து அவர அப்படியே ஒட்டுமொத்தமா தனிமைப்படுத்திருச்சு. ம், 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 அதனுடைய விளைவு தான் நம்ம அன்னைக்கு பார்த்தது. ம், இதுக்கு வந்து ஆனா இந்த இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரைக்கும், குஷ்புவும் அவரும் தனிப்பட்ட முறையில ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். அவங்க ஒரு ம், பெரிய கேங்கா இருந்தவங்க. ம், அதுல குஷ்புவும் நண்பர்கள் தான். ம், அப்படி இருக்க இந்த ஒரு சூழ்நிலையில ஒரு நடிகருக்கு மெயினான விஷயமே என்னன்னா, இமேஜ் தான். ம், ம், எம்ஜிஆர்னா நமக்கு அந்த கண்ணாடி தொப்பி. ம், 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 கடைசி வரைக்கும் இந்த கண்ணாடி தொப்பிய கழட்டவே மாட்டாரு. நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் ம், யாருக்குமே. ம், ம், ஒரு அமெரிக்காவுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு வந்ததுக்கு பிறகு கூட அப்படிதான் இருந்தாரு. குண்டடிப்பட்டதுக்கு பிறகு கூட ம். அந்த கண்ணாடி தொப்பியோட தான் இருந்தாரு. நிச்சயமா சார். இடையில என்ன சொன்னாங்கன்னா, ஏன்னா டப்புன்னு நம்மளுக்கு எல்லாருமே மக்களால கொண்டாடப்பட்டவர் விஜயகாந்த் சார் தான். ஸோ அவருமே வந்து அவர் கடைசி காலங்கள்ல அந்த மாரி ஒரு தோற்றத்துல தான் இருந்தாரு. இப்போ விஷால் அடுத்துங்கும்போது, ஒரு தமிழ் சினிமாவுல என்ன நடக்குது? அப்படிங்கிற மாதிரி இல்ல தான். விஜயகாந்த் அவர்களுக்கு நடந்தது வேற, விஷாலுக்கு நடந்தது. விஜயகாந்துக்கு அவருக்கு 60 வயசுக்குள்ள அந்த மாதிரியான ம், ப்ராப்ளம்ஸ் ம், வந்துச்சு. ம். அதான். அது நான் என்ன சொல்ல வரேன்னா, ரொம்ப ஏர்லியர் ஸ்டேஜ்ல வந்து இவருக்கு இப்படி ஆயிடுச்சு. ஸோ இது இது அப்படியே நிரந்தரமா இருந்துருமாங்கிற மாதிரியான காசிப்ஸ்லாம் போயிட்டு இல்ல இருக்கு. அது வந்து மெடிக்கல்ல இன்னைக்கு ஏகப்பட்ட அட்வான்ஸ்ட் ம், வந்துருச்சு. ம், எல்லாத்தையும் இன்னைக்கு மாத்தி புதுசா உருவாக்கக்கூடிய அளவுக்கு மெடிக்கல் அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் எல்லாம் வந்துருச்சு. ம், கண்டிப்பாக அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாரு ம். அப்படின்றது தான் இப்போதைக்கு லேட்டஸ்ட் வந்த தகவல். ஓகே. வீட்லயே ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாரு. ம், சில ம், ட்ரீட்மெண்ட்ஸ் குடுத்துட்டு இருக்கிறாங்க ம், அப்படின்னு. ம், கண்டிப்பா ரெக்கவரி ஆகி வந்துருவார் ம். அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஆசையும், நம்பிக்கையும், பிரார்த்தனையும். ஓகே. நம்மளும் அத அப்படியே நினைப்போம். வந்து ரொம்ப வற்புறுத்தி வரவழைக்கப்பட்டார் விஷால் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அது உண்மையா? விஷாலை பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து ஒரு அவர வந்து வற்புறுத்திலாம் நீங்க கூட்டு வர முடியாது. ம், அவருடைய கேரக்டர பொறுத்தவரைக்கும். ம், அவரு நட்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர். 12 வருஷம் கழிச்சு இந்த படம் வருது. அப்படிங்கும்போது ஒரு பழைய ஞாபகங்கள்லாம் அந்த இடத்துல ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. ம், ம், ரொம்ப ஒரு பீக்ல ம், சந்தோஷமா இருந்த காலகட்டங்கள்ல எடுக்கப்பட்ட படம். ம், அப்ப அதுல நெறைய மெமரீஸ் இருக்கும் இல்லையா? ம், ம், அத வந்து ஒரு இந்த இடத்துல ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைச்சு வந்திருக்காரு. வெல் விஷரா நல்ல நண்பர்களாக இருந்தா, அந்த ம், நிகழ்ச்சியை விஷாலை ம், அவாய்ட் பண்ணியிருக்கணும். குஷ்பு வந்து உங்க நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னு சொன்னாலும் கூட, ம். இந்த மாரியான ஒரு பண்ணியிருக்கலாம். தோற்றத்தை ஒரு நடிகருக்கு மெயினா என்ன? இமேஜ் தான். அப்பியரன்ஸ். ம், அதை நீங்க வந்து வெளியில படம் போட்டு காட்டுற மாரி ஒரு விஷயத்த பண்ணிட்டீங்க அப்படின்னா, ம். உங்களுக்கு உங்க படம் தான் ஓடணும். அதுக்கு ப்ரமோஷனுக்கு வந்தா போதும். நீ எப்படி வேணாலும் போ. அப்படின்னு நினைக்கிறது என்ன ஒரு நட்பு அது? அதை அதனால அதை தான். வந்து அவங்க செஞ்சிருக்கிறாங்கங்கிறது உண்மையிலேயே வருத்தத்துக்குரிய விஷயம் தான். விஷயம் தான். ஓகே. இத வந்து ஒரு பயன்படுத்தி ஒரு ஆயுதமா வச்சு, சுசித்ரா வந்து கார்த்திக் குமார் இல்லாத நேரத்துல வந்து ஒயின் பாட்டிலோட விஷால் வந்தாரு அப்படின்னு வந்துட்டு சொன்னதுல, தமிழ் சினிமாவே ஆடி போயிருக்கு. விஷாலோட ரசிகர் பட்டாளமே கொதிச்சு எழுந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். அத பத்தின இல்ல உங்க அவங்க கருத்து? சொல்லாத லிஸ்ட்டே பெரிய லிஸ்ட்டா போயிட்டு இருக்கு. சொன்ன லிஸ்ட் ஒரு பெரிய லிஸ்ட், சொல்லாத லிஸ்ட் ஒரு பெரிய ம், லிஸ்ட்டா போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் சுசித்ரா போன்ற நபர்கள் வந்து இத தவிர்த்திருக்கலாம். ம், நமக்கு நம்மளுடைய
தமிழர்களுடைய பண்பாடு என்னன்னா, உடல்நிலை சரியில்லாத பொழுதும், ஒருத்தர் இல்லாத பொழுதும் அவரை பற்றி பேசுறது வந்து நாகரிகம் கிடையாது. ம், ம். இன்னைக்கு தமிழ்நாடே வந்து அவரை பார்த்து ஒரு இப்படி இருந்த நபர் இப்படி ஆயிட்டாருங்கிற ஒரு ஒரு வருத்தத்திலும், ஏக்கத்திலும் இருக்கிற நேரத்தில, இதே அவங்க தவிர்த்திருக்கலாம். அது நடந்திருக்கா? நடக்கலையா? இதெல்லாம் எந்த காலங்கள்ல நடந்தது? ஏன் ஒரு நாள் பேசாம இருக்கீங்க? இன்னும் தெரியல. ம், ம், ம். அப்படியே உண்மையிலேயே அவர் ஒரு தப்பா உங்கள்ட்ட நடந்திருந்தா கூட, அது இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அவசியம் இல்ல. எந்த காலத்துல நடந்தது? இன்னைக்கு அவருடைய நிலைமை என்ன இருக்கு? ம், இன்னைக்கு பார்க்கக்கூடிய எல்லாருமே வருத்தப்படுறாங்க. இப்படி ஒரு நிலைமையில இருக்கிறாரு. ம், ஆக்டிவா ஒரு 48 வயசுல ஒரு ஆக்டிவா இருந்த ஒரு ம், நபர் வந்து இன்னைக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு பொசிஷன்ல இருக்காருன்னா, இத ம், மேலும் மேலும் அவரை வந்து சங்கடப்படுத்தக்கூடிய விஷயத்தை, காயப்படுத்தக்கூடிய விஷயத்தை பேச வேணாமே! ம். நாகரீகமாக இத வந்து நம்ம கடந்து போயிருக்கலாமே! ஓகே சார். ஸோ விஷாலோட இது வந்து ரொம்ப பரபரப்பா தான் பேசப்பட்டுட்டு இருக்கு. இதுக்கு வந்து நெறைய விஷயங்கள் நீங்க சொன்னீங்க. குறிப்பா வந்து அந்த சர்ஜரி ஏன்னா, அது எல்லாருமே நம்பிட்டோம். நான் படிக்கும்போது இது உண்மதானா? இப்படிலாம் இருக்கா? சர்ஜரி இருக்கா? அதுக்கப்புறம் நம்ம நார்மலா இருக்க முடியுமா? அப்படிங்கிற அளவுக்கு வந்து வதந்திகள் பரவிட்டு இருந்துச்சு. இது ஒரு ஆன்ஸரா இருக்கும்னு நான் நம்புறேன். அ அடுத்து நம்ம ஏகே அஜித் குமார். விடாமுயற்சி வந்து வரல. ஏன்னா பொங்கல் அப்படின்னாலே வந்துட்டு தலையோட படம் வந்து அஜித் குமாரோட படம் வந்து வராம இருக்காது. ஸோ அது வராம போனது வந்து ரசிகர்கள் மத்தியில வந்து பயங்கரமான ஒரு ஏமாற்றம் தான் வந்து சொல்றாங்க. ஸோ இதுக்கு இடையில வந்து இப்படி அ அது ஒரு பக்கம் வேதனையா இருந்தாலும் கூட, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து ஆக்சிடென்ட் ஆயி நெறைய சர்ஜரி, மேஜர் சர்ஜரி பண்ணியிருக்காரு. இருந்தாலும் ஏன் இவ்ளோ ரிஸ்க் எடுக்குறாரு? அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வருது. இல்ல என்டர்டெயின்மென்ட்ல 2 வெரைட்டி இருக்கு. ம். சாஃப்ட்டா சில பேர் என்டர்டெயின்மென்ட் பண்ணுவாங்க. சில பேர் ரக்கடா என்டர்டெயின்மென்ட் பண்ணுவாங்க. ரொம்ப ரிஸ்கான ட்ரக்கிங் போவாங்க. ம், ம், அது அவங்களுக்கு ரொம்ப ஒரு ம், ரிலாக்ஸா இருக்கும். சில பேர் ரேஸ் போவாங்க. சில பேர் வந்து ரொம்ப மலை மேல ஏறி நின்னு அங்க போய் ஒரு ம். காஃபி சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாரி உள்ள ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுல அவருக்கு வந்து ரஸ்க் சாப்பிடுற சாப்பிடுற மாரி. அப்படி ஒரு நபர் தான் அவர் இது. ஆரம்பத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரியும் அந்த பைக் ரேஸ் அப்படிங்கிறது. பைக் ரேஸ்ல ரொம்ப ஆக்டிவா இருந்த காலகட்டங்கள்ல இந்த பேக் பெயின், ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம் வந்த அப்புறம் டாக்டர் அட்வைஸ் பிரகாரம் பைக் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்ன பிறகு ரேஸுக்கு போறதுக்காகவே ஆல்ரெடி கார் நல்லா ஓட்டக்கூடியவர். ரேஸுக்கு போறத நரேன் கார்த்தியன் மாரியான ஒரு கார் ரேஸ்ல ரொம்ப பிரபலியமா இருக்கிற ஆட்கள்ட்ட ட்ரெயினிங்லாம் எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு 12 வருஷம் கழிச்சு இப்ப ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரேஸ்க்கு வந்திருக்காரு. எல்லாருக்கும் தெரியும் அஜித் குமார் ரேசிங்ன்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு, இந்த ரேஸ்ல வந்து கிட்டத்தட்ட அவர் மட்டும் போல. இது வந்து ஒரு ஒரு 3, 4 பேர் போறாங்க. அதுல 2 பேர் வெளிநாட்டை சேர்ந்தவங்க. அது ஒரு டீமா வந்து இந்த ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, ஒரு பிராக்டிஸ்ல இருந்திருக்காரு. அது பிராக்டிஸ்ல இருக்கிறப்ப தான் அந்த கார் வந்து பேரிகேட்ல மோதி ரவுண்ட் பண்ணி அப்படி நின்றுச்சு. உண்மையிலேயே அது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டவசமா நேத்து அவர் தப்பிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். ம், ம், ம். ஏன்னா, அது வந்து மோதுனது ஸ்கிப் ஆயி டைவ் ஆயிருந்துச்சுன்னா, வேற மாரி பெரிய லெவல்ல பாதிப்பு பாதிப்பு ஏற்பட்டுருக்கும். இருக்கும். ஏன்னா, ஆல்ரெடி ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம், இப்ப லேட்டஸ்ட்டா ஒரு சர்ஜரி பண்ண விஷயம். ஆமாமா. என்னதான் நம்ம பாதுகாப்பு உபகரணங்கள் போட்டிருந்தாலும் கூட, கார் வந்து இதானா ம், ரொம்ப ரிஸ்க் அது. ம். அதான் ஏன் இந்த உயிர பணய வச்சு நான் நெறைய நாளிதழ்ல படிச்சேன். உயிர பணய வச்சு மனைவி இல்லையா? குழந்தைகள் இருக்காங்க. பெண் குழந்தை இருக்கு. ஏன் இவ்ளோ ரிஸ்க் எடுக்கணும் ஒரு இதுக்காக? அப்படிங்கிற மாதிரிலாம் நெறைய ஆதங்கத்த மக்கள் அதான் கொண்டுட்டு சொன்னேனே, வராங்க. சில பேருடைய என்டர்டெயின்மென்ட் கார்ல உட்காந்துட்டாங்கன்னா, அவங்க உலகத்தையே மறந்துருவாங்க. அந்த ஸ்டீயரிங் கையில எடுத்துட்டாங்கன்னா, உலகத்தையே மறந்துருவாங்க. சில பேருக்கு சில இன்ட்ரெஸ்ட். ம், ம், சில பேர் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறது இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். அவங்களுக்கு நீங்க கேமரா குடுத்தீங்கன்னா, ஒரு மணிக்கணக்குல ம், ஏதாவது ஒரு பார்க்லயோ, ஒரு கார்டன்லயோ விட்டீங்கன்னா எடுத்துட்டே இருப்பாங்க. எத்தன மணின்னு கூட தெரியாது. ம், ம், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட். ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமென்ட் வாசிக்கிறவரா ம், இருந்தாருன்னா, நீங்க அவர் விட்டீங்கன்னா, அவர் பாட்டுக்கு வாசிச்சுட்டே இருப்பாரு. ம், ம், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட். ம், இதுல ரிஸ்க் இருக்கு. எதுல தான் இன்னைக்கு ரிஸ்க் இல்ல? ம், நம்ம 2 வீலர் ஓட்டிட்டு போறோம். அதுல வந்து ரிஸ்க் இல்லையா இன்னைக்கு? ம். எல்லா இதுலயுமே ரிஸ்க் இருக்கு. பட் அதுல வந்து அது ஹாபியா இருக்கு அவருக்கு. அது நான் கார் ஓட்டிட்டு போனா எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. ஆ. அப்படின்னு நினைக்கிறாரு. அது எடுக்குறாரு. பட் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு இந்த ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாரு. அது பரவால்ல. இது ஒரு பெரிய காட் கிரேஸ் வந்து ஆ, தப்பிச்சிருக்காரு. ஏன்னா அவருக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா, ஸோ ரசிகர்களுக்காக ஏதாவது பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்க இல்ல தானே இந்த செய்யுது. நேரத்துல தான் நம்ம வந்து அஜித்தை வந்து நம்ம பாராட்டியே ஆக வேண்டிய ம், விஷயம். ஒரு நடிகர் வந்து இன்னைக்கு கொஞ்சம் வளர்ந்துட்டாங்களே என்ன பண்றாங்கன்னா, அந்த மன்றத்தை வந்து தனக்கு பயன்படுத்திக்கிறாங்க. பின்னாடி ஒரு கட்சி ஆரம்பிக்கணும். ம், அதை வந்து அரசியலுக்கு பயன்படுத்திக்கிறணும். நம்ம போறப்ப போஸ்டர் ஒட்டணும். கட் அவுட் வைக்கணும். நம்ம போறப்ப வாழ்கன்னு கத்தணும் அப்படிங்கிற அந்த ரசிகர் மன்றங்களை அவங்களுக்கு தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அஜித் ஒருத்தர் மட்டும் தான் ரசிகர்களை நீங்க உங்க வேலைய பாருங்க, நான் என் வேலைய பார்க்குறேன்னு சொன்ன ஒரு நடிகர் எனக்கு தெரிஞ்சு அஜித் மட்டும் தான். ம். அவர் மட்டும் தான் நீங்க என்னைய வந்து முதல்ல தலன்னு கூப்பிட்டு நான் தலன்னு கூப்பிடாதீங்க. ஆமா. ஏகேன்னு கூப்பிடுங்க, ஏகேன்னு அஜித்ன்னு கூப்பிடுங்க அஜித். கூப்பிடுங்கன்னாரு. அதுக்கு பிறகு இந்த ரீசென்ட்டா அஜித்தே அஜித்தே கடவுள். கடவுளேங்கிற வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல போயிருச்சு. ஏர்போர்ட்ல கத்துறானுங்க, அங்க ஃபுட்பால் கட்சி மேட்ச்ல கூட்டத்துல. கட்சி கூட்டத்துல கத்துறத ம், சிஎம் மீட்டிங்ல பேச ஆரம்பிச்ச பிறகு தான் சொல்றாரு, என்னைய வந்து கூப்பிடாதீங்க. ம். வந்து அது வந்து எனக்கு பிடிக்கல. வேணாம் அப்ப வேணான்ற மாரி. அது அவரு காதுக்கு போச்சு. போச்சு. போனோனே அதாவது என்னன்னா,
என்னைய ஒரு நடிகராக ஜஸ்ட் ஒரு ஆக்டராக பாருங்க, அவ்வளோதான். ம். உங்களுக்கு பணம் கொடுத்து நான் என்டர்டைன்மெண்ட் பண்ண வந்திருக்கேன். ம். நீங்கள் 200 கொடுத்து படம் பார்க்குறீங்க. நல்லா இருந்ததுன்னா என்ஜாய் பண்ணுங்க, ம், ம், நல்லா இல்லைன்னா விமர்சனம் பண்ணுங்க. எந்த படத்துலையாவது அஜித் வந்து ம். என் படத்தை வந்து ஓடாமல் சதி பண்ணிட்டாங்க, ம். என்னை வந்து முடக்கிட்டாங்க, ம். எனக்கு அந்த ஐடிவிங்க என்னை இது பண்ணிட்டாங்க, இந்த படத்துக்காக அஜித் ஓடின படத்துக்கு சொல்லியிருக்காரு, ஓடாத படத்துக்கு சொல்லியிருக்காரு. நல்ல படமாக இருந்தால் பார்ப்பாங்கன்னு அவருக்கு தெரியும். ம். யாராவது எந்த படத்துலையா ஓடாத படத்துக்கு ஒப்பார வச்சிருக்காரு அஜித்? இன்னைக்கு பல நடிகர்கள் வந்து என்னை ஏமாத்துறாங்க, என்னை வந்து முடக்க பார்க்குறாங்க, என்னை நசுக்க பார்க்குறாங்க, என்னைய வந்து அழிக்க பார்க்குறாங்க, நான் தனியாக வந்திருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. இப்போ என்னைக்காவது அஜித் பேசியிருக்கிறாரா அந்த மாதிரி? நல்லா இருந்தால் படம் ஓடும், நல்லா இல்லைன்னா ஓடாது. நான் ஒரு ஆக்டரு, நீங்கள் ஒரு ஆடியன்ஸு, உங்களுக்கு 2 பேருக்குள்ள அவ்வளோதான் ரிலேஷன்ஷிப்பு. நல்லா இருந்தால் என்ஜாய் பண்ணுங்கள், நீங்கள் நல்லா இருக்கு, நான் நல்லா இருக்கிறேன், என் வேலையை என்னை பார்க்க விடுங்க, அவ்வளோதான். அவர் ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு மனிதர். நடிகருக்கும் அவரோட ஆடியன்ஸ்க்கு இவ்வளோதான் ரிலேஷன்ஷிப், அதுக்கு மேலே என்ன இருக்கு? ஓகே. ஏற்கனவே மன்றம் வச்சிருந்தாங்க, வேறு வழி இல்லாமல் எல்லாரும் நடிகரும் மன்றம் வச்சிருக்கிறாங்க ம், ம், அப்படிங்கிறார். இவரும் ஒரு மன்றம் வச்சிருந்தாரு, அதனால ஏற்பட்ட சில இன்சிடென்ட்டு 2-3 பேர் இறந்து போனாங்க. ம். இந்த மன்றத்தை கழிச்சிட்டார். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், என் வேலையை பார்க்குறேன். இதனுடைய இந்த அஜித்தே கடவுளே அப்படிங்கிற அந்த ரிக்வெஸ்ட்டை வந்து சிஎம் ஆஃபீஸ்லேருந்து ஒரு அறிக்கையாக கொடுத்தாங்க. அதை வந்து இல்லை, அவர் இது போச்சு. தவறான தகவல், தவறான இது தவறான தகவல். இவருக்கே வந்து இவர் எல்லாரும் சோஷியல் மீடியாவில் பார்க்குறது தானே, இவரும் ம். பார்க்க மாட்டாரா? ம், ம். அப்போ ஒரு மாதிரி நிறையா இது ஏன்னா வந்து அவர் சோஷியல் மீடியாலே இல்ல அப்படின்னு அதெல்லாம் சொல்றதுனால கிடையாது, தான். அதெல்லாம் தவறான தகவல். சோஷியல் ஓகே. மீடியாவில் இன்றைக்கி ஒரு மனிதன் வந்து இல்லாமல் இருக்கவே முடியாது. ம். அப்படின்னு ஏதோ காட்டுக்குள்ளே தான் இருக்கணும், இன்டர்நெட் யூஸ் பண்ணாத ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். அதெல்லாம் தவறான தகவல். எல்லாம் அவரும் ஒரு ஏதாவது ஒரு ஐடியில் நம்ம பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பார். அதெல்லாம் வந்து தவறான தகவல், எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் என்னென்னா, வெளி உலகத்தில் அந்த ஒரு நடிகராக காமிச்சிடக்கூடாது. ம். ரோட்டில் 10 பேர் போகிறாங்கன்னா நான் 11ஆவது ஆள் நான் போகணும், ம். நான் வாட்டுக்கு என் வேலையை பார்க்கணும்னு அவரோட சின்ன வயசுலேயே நடிக்க வந்துட்டார். எங்கே போனாலும் வந்து ஒரு கூண்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. ம், ம். அது வேணாமே, அந்த லைஃபு நம்ம நார்மல் லைஃப் வாழணும், என்னுடைய ப்ரைவேசி யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கிற மாதிரி தான் இப்போ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. ம். அதனால தான் இந்த ரேசிங் கம்பெனி ஆரம்பித்தார். அதில் தான் அந்த இது நடந்திருக்கு.